அ, சொல்லுமா, எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? எனக்கு என்னம்மா, நான் நல்லா தான் இருக்கேன். நீ எப்படி இருக்க? எனக்கு என்னம்மா, நானும் நல்லா தான் இருக்கேன். சரி, என்ன விஷயமா திடீர்னு ஃபோன் பண்ணிருக்க? அம்மா, என் மச்சனை வீட்டுக்கு வந்திருக்காரு. அப்படியா? ஐயே, அவன் எதுக்கு அங்க வந்தா? அவனுக்கு இங்க பெரிய ஐடி கம்பெனில வேலை கிடைச்சிருக்கு போல இருக்கு. அதுக்கு தான் வந்திருக்கான். சரி, இங்கேயே தங்க போறானா இல்ல வெளிய எங்கேயாவது தங்க போறானா? எனக்கு தெரிஞ்சு அவன் இங்க தான் தங்குவான். எதுக்குன்னா, என் வீட்டுக்காரருக்கு அவர் தம்பின்னா ரொம்ப பிடிக்கும். அதனால எனக்கு தெரிஞ்சு அவர் இங்க தான் தங்க வைப்பாரு. ஐயே, இது சரியில்லையேம்மா. அந்த பையன் அங்கேயே தங்கி இருந்தா உங்க ரெண்டு பேருக்கும் டிஸ்டர்ப் ஆகுமேம்மா. என்ன இப்படி பண்றாரு அவரு? ஆமாமா, எனக்கு என் வீட்டுக்காரர் சைடுல இருந்து யாரையுமே பிடிக்காது. அதுவும் இவனை எனக்கு சுத்தமாவே பிடிக்காது. ஆனா நேரத்தை பாரு, அவன் இங்கேயே வந்து தங்குற மாதிரி ஆயிருச்சு. எனக்கு என்ன பண்றதுன்னு புரிய மாட்டேங்குது. இத பாரு, நீ இந்த மாதிரி சும்மா உட்கார்ந்து பேசிட்டு இருந்தா வேலைக்காகாது. உங்க வீட்டுக்காரர்கிட்ட அதெல்லாம் வேணான்னு எடுத்து சொல்லு. அப்படியே நான் சொன்னதும் உன் மாப்பிள்ள கேட்டுருவாருன்னு நினைக்கிறியா? ஏண்டி, நீ தாண்டி புரியுற மாதிரி அவருக்கு எடுத்து சொல்லணும். என்ன இப்படி இருக்க நீ? ஆ, சரிம்மா, அவர்கிட்ட சொல்லி பாக்குறேன். சரி சரி. ச்சே. அண்ணா, சென்னையில வெயில் அதிகமா இருக்குன்னு சொல்றாங்க, உண்மையா? ஆமாண்டா, 6 மாசத்துக்கு இங்க வெயில் பொழந்து கட்டிடும். ம். வாங்க. இந்தாங்க நீ, நல்லா ஃப்ரெஷ்ஷான மட்டன். தேங்க்யூ. போதும் நீ. போதும். ம். 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 அண்ணி, ம்? நீங்க பிரியாணி செம்ம டேஸ்டா பண்ணுவீங்கன்னு அண்ணன் சொன்னாரு. அவர் சொல்லும்போது நம்பல. ஆனா நீங்க செஞ்ச பிரியாணி உண்மையிலே செம்ம டேஸ்டா இருக்கு அண்ணி. 5 ஸ்டார் ஹோட்டலே தோத்துரும் போங்க. பிரியாணில உன் அண்ணி பெரிய எக்ஸ்பர்ட். அவளை அடிச்சுக்கிறதுக்கு ஆளே இல்லடா. கரெக்ட் தானே? ஏங்க, உங்க தம்பி கிட்ட என் பெருமை பாடினதெல்லாம் போதும். முதல்ல நல்லா சாப்பிடுங்க. சரிங்க அண்ணி. என்னங்க, என்ன சொல்லு. கொஞ்ச நேரம் அந்த மொபைல தான் ஓரமா எடுத்து வைங்களா? எதுக்கு? இல்லைங்க, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த பத்தி பேசணுங்க. அதான். கேட்டுட்டு தானே இருக்கேன். என்ன விஷயம் சொல்லு. என்னங்க, உங்க தம்பி இங்கதான் இருக்க போறாரா? ஆமா, இங்கதான் இருக்க போறான்னு சொன்னான்ல. திரும்பவும் ஏன் அதையே கேக்குற? அது இல்லைங்க, அவன் இங்க இருக்கிறத விட இங்க பக்கத்துல ஏதாவது பிஜிலயோ ஹாஸ்டல்லயோ தங்கினா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமா, உன் பிரச்சனை தான் என்னடி? உங்க தம்பி நம்ம வீட்ல தங்கறத விட வெளியே தங்கினார்னா நமக்கும் அவருக்கும் கொஞ்சம் பிரைவசியா இருக்கும்ல, அதாங்க சொன்னேன். ஏய், என் தம்பிக்குன்னு தனியா ஒரு ரூம் கொடுத்தாச்சு. அதனால உன் பிரைவசி ஒண்ணு கெட்டு போயிடாது. இல்லைங்க, எனக்கு என்னமோ அவன் வெளியே தங்கறது தான் நல்லதுன்னு தோணுது. எதுக்கு? ஏங்க, அவனை பாக்கறதுக்கு அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வீட்டுக்கு வந்தாங்கன்னா அவ்வளோ நல்லா இருக்காதுங்க. வரவன்ல எவன் நல்லவன் எவன் கெட்டவன்னு நம்ம என்ன கேமரா வச்சா பார்க்க முடியும்? சரிடி, நீ சொல்றதும் ஒரு விதத்துல கரெக்டு தான். என் தம்பியோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது அவனை மீட் பண்ண வந்தாங்கன்னா வெளியே வச்சு அவங்கள மீட் பண்ணிக்கிட்டான்னு சொல்லிடுறேன். சரியா? அதுக்கு இல்லைங்க, எனக்கு என்னமோ. இங்க பாரு, அவனுக்கு இந்த ஊர்ல என்ன தவிர வேற யாரையும் தெரியாது. அவன் இன்னும் எங்களுக்கு சின்ன பிள்ளை மாதிரி தாண்டி. அவன் இங்கிருந்தே ஆஃபீஸுக்கு போயிட்டு வர்றதுதான் கரெக்டாக இருக்கும்னு எனக்கு தோணுது. ஒருவேளை வெளியே தங்கினா ஒருவேளை ஹாஸ்டலில் சாப்பிடுவான், இல்லை ஹோட்டலில் ஏதாவது சாப்பிடுவான். அது அவன் உடம்புக்கெல்லாம் செட் ஆகாதுடி. ஏண்டி, இன்னொரு விஷயம் யோசிச்சு பார்த்தியா? நம்ம 2 பேருக்கும் இன்னும் குழந்தை இல்லை. இவ்வளோ பெரிய வீட்டில் நம்ம 2 பேர் மட்டும்தானே இருக்கோம். அவனும் நம்ம கூட இருந்தா நமக்கும் ஒரு துணையாக இருக்கும்ல. கொஞ்சம் யோசிச்சு பாரு. அவனுக்கும் இங்கே நம்மளை விட்டா வேற யாரும் கிடையாது. கொஞ்சம் புரிஞ்சுக்கொடி. அவனும் நமக்கு புள்ள மாதிரி தான். நம்ம பிள்ளையா இருந்தா வெளியே தங்க வைப்போமா? அதுக்கு மேல உங்க இஷ்டங்க. சரி,
நரேஷ், ஆ, நரேஷ், ஆ, டீ சொல்லுங்க எடுத்துட்டு வந்திருக்கேன் அண்ணி. பாரு. சீக்கிரமா ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு டீயை குடி. இன்னைக்கு ஆபீஸ்க்கு உனக்கு ஃபர்ஸ்ட் டே இல்ல? ம், சீக்கிரமா ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு ரெடி ஆயிட்டு கிளம்பு. சரிங்க அண்ணி. ம், என்னங்க, என்னங்க, ம். ஆபீஸுக்கு டைம் ஆயிருச்சுங்க. இன்னும் எவ்வளவு நேரம் இப்படியே தூங்குவீங்க? எந்திரிச்சு டீ குடிங்க. சரிடி. எந்திரிங்க. அண்ணா, ம். நான் ஆஃபீஸ் கிளம்புறேண்ணே. ஆ, டேய் நரேஷ், ஆ? உன் ஆபீஸ் அண்ணா நகர்ல தானே இருக்கு. கொஞ்சம் வெயிட் பண்ணு, நானே உன்னை என் கார்ல டிராப் பண்ணிடுறேன். சரியா? ஆ, சரிங்கண்ணே. வா போலாம். ம். பிரீத்தி, இதோ வரேங்க. நாங்க 2 பேரும் ஆபீஸ்க்கு போயிட்டு வந்துடுறோம். டோர் லாக் பண்ணிட்டு ஜாக்கிரதையா இரு. சரிங்க. ம். ஹலோ, சொல்லுமா, சாப்பிட்டியா? இல்லம்மா, இப்பதான் அவரும் அவர் தம்பியும் ஆபீஸ்க்கு கிளம்பி போனாங்க. இனிமேதான் சாப்பிடணும். சரி சரி, உங்க வீட்டுக்காரர்கிட்ட அவர் தம்பி இங்க தங்குற விஷயமா ஏதாவது பேசுனியா இல்லையா? என்ன சொன்னார் அவரு? பேசி பார்த்தேன், ஆனா அவர் ஒத்துக்கிற மாதிரியே தெரியல. அவங்க தம்பி அவர் கூட தான் இருக்கணும்னு சொல்றாரு. என்னடி சொல்ற? அப்படியா சொன்னாரு உங்க வீட்டுக்காரரு? ம், ஆமாமா. எனக்கு என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரியல. அந்த பையன் மட்டும் இங்க இருந்தான்னா எங்க 2 பேரால சந்தோஷமா இருக்கவே முடியாது. நீ சொல்றதும் கரெக்ட் தாண்டி. எனக்கும் என்ன பண்றதுனே புரியல. சரி, நீ என்ன பண்ணலாம்னு இருக்க? ஏதாவது பிளான் வச்சிருக்கியா? எப்படியாவது அந்த பையனை இந்த வீட்டை விட்டு துரத்தியே ஆகணும். சரிடி, அதுக்கு என்ன பண்ணலாம்னு இருக்க? ஆனா என்ன பண்றதுன்னு தான் ஒண்ணுமே புரியல. ஏதாவது ஒரு நல்ல பிளானா போட்டு உங்க வீட்டுக்காரரே அவனை வெளியே துரத்துற மாதிரி பண்ணிடி. நான் சொல்றது புரியுதா? சரிம்மா. சரி. ஹம். நரேஷ், ஆ, நரேஷ், ம். நரேஷ்.